கைஸ், இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்? நான் மைன்கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்கிட்ட இந்த ஸ்கின் இருக்குது. எப்போ இதை எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, நான் கூகுள்லேருந்து எடுத்தேன் கைஸ். நல்லா இருக்குல்ல? சரி வாங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் பார்ட் 1. இதெல்லாம் நான் ஆல்ரெடி விளாண்டது. புதுசாக க்ரியேட் பண்ண போகிறோம். கிரியேட் நியூ வேர்ல்டு. சீக்கிரம் சர்வைவல் நார்மலே இருக்கட்டும். அப்புறமா முக்கியமாக கைஸ் சீட் ஆன் பண்ணி வச்சுக்கணும். கீப் இன்வென்ட்ரி ஆன் பண்ணி வச்சுக்கலாம். மாப் ஸ்பானிங் இதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கடுத்து ரிசோர்ஸஸ் பேக்கா வேறு இது வேறு அவ்வளோதான் நினைக்கிறேன் கைஸ். வேறு எதுவும் இல்லை. அவ்வளோதானா? ஹார்ட்கோர்லாம் வேணாண்டா. வேறு அவ்வளோதான் கைஸ். வேர்ல்டு நேம் என்ன போடு. கேமிங் தமிழ் ஆர்மி என்னடா? ஆர்மி கிரியேட் பண்ணிடலாம் கைஸ். A single bucket of lava can used in near to. இது வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் கைஸ். நான் வந்ததுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், ஒளியாக சர்வைவ்னு போட்டாங்க. சீக்கிரம்டா டேய் சீக்கிரம்டா. வந்துட்டோம். என்ன நாய்க்குட்டியாடா அது? ஃபாரஸ்ட் ஏரியாவில் இறக்கி விட்ருக்காங்க. பரவாயில்ல, மரம்லாம் இங்கே நிறையவே இருக்குது. வாங்க ஃபஸ்ட்டு மரத்தை கலெக்ட் பண்ணலாம். என்ன கைஸ் இது இவ்வளோ லேக் ஆகுது? ஓகே, மேலே பார்த்தீங்களா ரெசிபி கூட அன்லாக் ஆயிருக்கு. ஓட நமக்கு என்ன இது சாப்ளிங் கிடச்சிருக்கு கைஸ். பரவாயில்ல, ஃபஸ்ட்டு நம்ம பிரேக் பண்ணும்போது சாப்ளிங் கிடச்சிருச்சு. அவங்க அடுத்து விட்டு ஏறுறா கைஸ். இதை பார்த்தீங்களா? இந்த இடத்துல டார்க்காக இல்லை, லைட்டாக இருக்குது. பட் இந்த இடத்துல டார்க்காக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஏறா நம்ம எடுக்க முடியாது. சில்க் டச் இருந்தால் மட்டும்தான் எடுக்க முடியும். அதெல்லாம் சரி வாங்க கைஸ், இதெல்லாம் உடச்சது போதும். போகலாம் அப்படியே. ஆடு ஏதாச்சும் கிடைக்குமா? என்னடா இது ஆனாலும் தண்ணி கொடுத்துட்றீங்க. அங்கே ஆடு இருக்குது கைஸ், பார்த்துட்டேன். மாட்டிக்கிட்டேன் பம்பர் கட்ட மாண்டையா. ஃபஸ்ட்டு நம்ம கிராஃப்டிங் டேபிள் செய்யணும் கைஸ். ஏய் ஆடைக்கிட்ட சாவடிச்சிட்டு போதா நாய்? சாவடிச்சிச்சா என்ன? இல்லை ஆடு இங்கே இருக்குது. கீழே தான் இருக்குது கைஸ். அங்கே இருக்கு பாருங்க. ஓ புல்லு மட்டும்தான் இருக்கா? கீழே அங்கே அடிக்குமா என்ன? தம்பி அடிச்சுதான் பாரு. தேங்க்ஸ் தம்பி, நீயே கலெக்ட் பண்ணி வச்சிட்டேன் எனக்கு போகலாம். எப்படி மேலே போகிறது? டேய் மேலே ஏறுறேன். ஓட தேவையில்லாமல் இப்படி வந்து மாட்டிக்கிட்டு. ஓ ஏறு தண்ணி தம்பி வர கீழே நிற்கிறான் கைஸ். ஏய் தம்பி பேசாமல் போயிடு, அடி வாங்கிடுவேன். ஏறா ஓட நிற்காத ஓட. என்னடா இது மைனிங் பண்ண விட்டீங்க இப்போவே? ஓடடா சீக்கிரமா, டைம் ஆகுதுல்ல. ஏய் கோழி வரோம் கோழி வரோம். சரி வாங்க, அடுத்த ஆடை போய் நம்ம தேடலாம். அதுக்கு முன்னாடி கிராஃப்டிங் டேபிள் செஞ்சு வச்சிடலாம் கைஸ். சரிடா. அதுக்கடுத்து பிளாங்க் செஞ்சுட்டு ஸ்டிக்கு. ஓகே, இப்போ இது போட்டால் நமக்கு வெப்பன் சேர்த்து அன்லாக் ஆகிடும் நினைக்கிறேன். சைடில் ஆட் ஆகும். இன்சைடு ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது பிக்காக்ஸ் இல்லை ஆக்ஸு. இப்போது பிக்காக்ஸு போதும் கைஸ், அவ்வளோதான். வேறு எதுவும் தேவையில்லை. வாங்க
வாங்க அப்படியே போயிட்டு ஆடு தேட ஆரம்பிக்கலாம். இங்கே மரம் நிறையா தான் இருக்குது. நம்ம எப்போ வேணுமோ மரம் இருக்குது. ஸ்டோன் இருக்குது. நமக்கு அச்சீவ்மெண்ட் கோலா என்ன இவ்வளோ ஸ்டார்டிங்கில் கோல் கொடுத்துட்டாங்க. கோபிள் ஸ்டோன் கிடச்சிருக்கு கைஸ். ஸ்டோனோட அச்சீவ்மெண்ட் வந்துருச்சு நமக்கு. கோலையும் எடுத்துடலாம் அப்படியே. இது மட்டும் ஏன் விட்டு வைக்கணும்? ஓடரா போத்து நம்ம அச்சீவ்மெண்ட்டுக்காக மட்டும்தான் எடுக்கிறோம் கைஸ். சரி வாங்க இப்போ எப்படி போகிறது? ஆடு வேணுமே எனக்கு. சரி வாங்க அப்படியே போகலாம். போடா தம்பி, டைமே இல்லைடா. ஸ்பீடாக போடா. போ. என்ன கைஸ் இது? எங்கே பார்த்தா ஆடே கிடைக்க மாட்டேங்குது. இப்போது நான் கிடைக்கலன்னா நைட்டு ரொம்ப லாங்காக போகும் கைஸ். ஒன்றுமே பண்ண முடியாது. போடா சீக்கிரமாக போடா. போ. என்ன குட்டி ஆடு இருக்கும், இங்கே பெரிய ஆடு கண்டிப்பாக இருக்கணும். ஒருவேளை நம்ம போட்டு அந்த நாய் போட்டு வச்சு அதான் அவங்க அம்மாவா தெரியல. இந்த குட்டி ஆடை வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. வாங்க இப்படியே போகலாம். குட்டி ஆடு பத்திரமா இருந்துக்கோ. போயிடலாம் கைஸ். கேவா நானும் வரலடா எப்பா. கைஸ் சீக்கிரம் சீக்கிரமாக போடா. ஆடு கிடச்சோன்னே நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நான் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆடு கண்டுபிடிச்சிட்டேன். கடைசியாக இன்னும் ரெண்டு ஆடு தான் நமக்கு தேவைச்சு. இன்னும் ஒரே ஒரு ஆடு தான் நமக்கு தேவை. நில்லு எங்கே ஓடுறேன்? 2 உள்ளு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா ஆடு கிடச்சிருச்சா? சூப்பர். இங்கே பாருங்க கைஸ், தேன் இருக்குது. எடுக்க முடியாது ஏன்னா அதில் தேனே இல்லை கைஸ். இங்கே வா தலைவரே, நீங்கள் எங்கே போகிறீங்க? போடு. அவ்வளவுதான். உடனே பெட்டு செஞ்சிடலாம். சரிடா. இங்கே இருக்கு பாருங்க பெட்டு. போடு. அதுக்கடுத்து ஸ்டோன் நமக்கு இருக்கிறதால செய்யலாம். பட் இப்போ வேண்டாம் கைஸ். ஓடரா ஆக்ஸ் வச்சு ஓடரா தம்பி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வில்லேஜ் தான் கைஸ் தேடி போக போகிறோம். ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக கிடச்சா நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்கடா அந்த தேன்? இங்கே இருந்துதா? நம்ம அங்கேருந்து இந்த தேனை காமிச்சோம். சில பேர் நோட் பண்ணியிருப்பீங்க. அங்கே பார்த்தீங்களா ஒரு ரூ எண்டு போர்ட்டல் இருக்குது. அங்கே போனீங்கன்னா கோல்டு கிடைக்கும். போகலாம். ஐஸா? போடா சூப்பரா தம்பி. மேலே ஏறா. போடா போ. ரூ எண்டு போர்ட்டல் கிடச்சிருக்கு கைஸ் நமக்கு. ஸ்னோவில் வில்லேஜ் இருந்தால் கூட நான் போக மாட்டேன். ஏன் அப்படின்னா இது உள்ளே புதஞ்சிருக்க. வா லாவா யார் இல்லை விழுந்துட போகிற தம்பி. டேட் பிளாக்ஸ் இருக்கு எனக்கு தான். இந்த வை இப்போ இது வேறு நோண்ட முடியாதா? சரி டெஸ்ட் இருக்கும். பட் அது கீழே இருக்கும். எப்படி போகிறது? இது நோண்டு. இப்போ இப்படியே போயிடலாம். நோண்டா உள்ள எவ்வளோ தூரம் போதா அது வரைக்கும் நோண்டா. இங்கே தண்ணி இருக்குது அப்படின்னா இன்செட் இருக்காது கைஸ். ஃபுல்லாக நெதராக தான் இருக்குது இங்கே கைஸ். கோல்டு பிளாக் 2 இருக்குது கைஸ். அயன் வேணும் கைஸ் நமக்கு. அயன் பிக்காக்ஸு. க்ரையிங் அப்சிடென்ட்லாம் இருக்குது. மூடுறா பா. டேய் சாரா கைஸ் ஜஸ்ட் இங்கே இருக்குது. சுற்றி பார்த்துக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு. கோல்டன் கேரட் 10, கோல்டன் ஸ்வாடு, கோல்டன் ஆக்ஸு, ஹிண்ட்டு எடுத்துக்கூடா தம்பி. சூப்பர். அவ்வளோதானா கைஸ். இதை எதுக்கு ஊற்ற வைக்கணும்? இதே நம்ம எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம அப்படியே கிளம்பிட வேண்டியதான். வேறு எதுவும் இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா டெசர்ட் இருக்குது. அங்கே போகலாம் கைஸ். ஒரு வழியாக இருட்டிடுச்சு கைஸ். அங்கே பாருங்கள் சன்செட்டு கரெக்டாக இங்கே போட்டு இப்படியே படுத்துடலாம். ரீஸ்பான் பாயிண்ட் மட்டும் தான் செட் பண்ண முடியுது. நான் இது மேலே ஏறி வந்துட்டேன். டெசர்ட்டாக இருக்குன்னு பார்த்தா சாண்ட் இருக்குது. பட் அது மேலே ஐஸ் கட்டி தான் கைஸ் இருக்குது. அவ்வளோதான் கைஸ். ஸ்லீப்பிங் த்ரூ திஸ் நைட். ஓகே கைஸ், அடுத்து நம்மளோட ட்ராவல் ஆரம்பிச்சிடலாம். பெட் எடுத்து வச்சா அவங்க அங்கே தான் போக போகிறோம் அடுத்து. கைஸ் இந்த கோல்டன் கேரட் ஒன்று சாப்பிடலாம். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். சாப்பிட்றா இன்னும் கைஸ் ஒன்றுமே ஆகல கைஸ். கொஞ்சம் ரிசோர்ஸ் தேவைப்பட்டுச்சு.
இது டெசர்ட்டாக இருக்குன்னு பார்த்தா அது ஒன்றும் டெசர்ட்லாம் இல்லை கைஸ். அது ஒரு சின்ன ஐலாண்டு. இந்த வுட்டை மட்டும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கலாம் கைஸ், ஏன்னா வுட்டு கம்மியாக இருக்குது. ஏடுறா எல்லாமே எடுத்தாச்சு. இதுதான் கைஸ் அது. பாருங்கள், இது ஒன்றும் அவ்வளோ பெரிய அங்கே இருக்கு பாருங்கள். அது ஒன்றும் பெரிய இடம்லாம் இல்லை, அது வெறும் ஐலாண்ட் தான். நான் வேற ஏதாச்சும் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். கைஸ் இங்கே பாருங்கள், செரி எடுத்து சாப்பிட்லாம், சாப்பாடுக்கு தேவைப்படும். பட் இது நான் மேலே இன்னும் அடி போடும் கைஸ். நாங்கள் அடுத்து நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டோம் கைஸ். பாருங்கள், மேலே நின்று மேலே அடினா அடி போடும். போதும் கைஸ். நான் பார்த்தீங்கன்னா மேலேருந்து இங்கே விழுந்தேன். உள்ளே கேவு போகுது கைஸ். அப்புறமா வரலாம் கேவுக்கு கைஸ். அடுத்ததான் நம்ம அந்த மலை மேலே ஏறி போகிறோம் கைஸ். இங்கே கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு, இந்த இடத்த நான் மைண்ட் பண்ணி வச்சிட்டேன் கைஸ். ஸ்டோன்லாம் இப்போ நம்ம கிடச்சிருச்சு. இப்போ அந்த மலை மேலே ஏறது மட்டும் பாக்கி கைஸ். நீங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ பூப்பா கைஸ். என்ன கைஸ் இப்படி இருக்குது? பம்கினா அது பம்கின் இருந்தால் இங்கே வில்லேஜ் இருக்குது கைஸ். பம்கினா ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். என்னது பயந்துடும். பம்கின் தான் இங்கே வில்லேஜ் இருக்குது. பட் ஒரு பம்கின் தான் இருக்குது. என்னது இது? எடுத்து வச்சுப்போம், எடுத்துக்கலாம் கைஸ். பார்த்தீங்களா கைஸ் எவ்வளோ பூ இருக்குன்ட்டு? சொல்கிறாங்க, அப்படியே போகலாம் கைஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜங்கிள் புக்கில் ஒரு மோக்லி மாதிரி நானும் தாவ ஆரம்பிச்சிட்டேன். ஆஹா, கீழே வந்துட்டேனே. சரி கைஸ், அப்படியே போகலாம் கைஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டிங். இந்த இடத்துலாம் கிளம்பிட்டேன், அதுதான் அப்படியே போட்டிங் போக வேண்டியதான் கைஸ். என்னது அது? ஏதோ மிதக்குது. ஏதோ போடா மீட்டா எடு இறங்கடா. மீட் எடுத்துக்கோங்க கைஸ், நமக்கு சாப்பிட யூஸ் ஆகும். ஏர் போடா ஏதாச்சும் மதியானம் ஆயிடுச்சா? சரி போகலாம் கைஸ். அப்படியே கைஸ் பார்த்தீங்கன்னா நைட் ஆக போகுது கைஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே லேண்ட் இருக்கா. ஸோ இங்கே ரெண்டு டர்ட் பிளாக் போட்டு பெட்டை இங்கே போட்டு படுத்துடலாம் கைஸ். அவ்வளோதான் கைஸ். போட்டும் அப்படியே இருக்கும். அங்கே பாருங்க கைஸ், அங்கே லேண்டு வந்துருச்சு கிட்டத்தட்ட. டே 2 பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக முடிச்சிட்டோம் கைஸ். சீக்கிரம்டா, சூரியன் உள்ளே போயிடுச்சு தண்ணிக்குள்ளே. இப்போ தூங்கலாம். ஸ்லீப்பிங் த்ரூ திஸ் நைட். ஓகே கைஸ். நான் அந்த கரைக்கு வந்துட்டேன் கைஸ். பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு தேன் கூட பார்த்துருக்கோம் கைஸ். அப்படியே போகலாம். ரொம்ப நேரமாக கட் கைஸ். பார்த்துருப்பீங்க, வந்த இடத்துக்கே திருப்பி வந்துட்டோம் கைஸ். அப்படி போயிட்டு சுற்றிட்டு திருப்பி இவ்வளோ தூரமா? ஐயோ. சரி வாங்க, ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக இந்த சைட் போகலாம். ஸ்னோவில் இப்படியே நடந்து போகிறது கடுப்பாக இருந்து வலிக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் கைஸ். இன்னொட்டி கண்டிப்பாக புதிய இடம் தான் கைஸ் இது. ஃபைனலி வி ஃபவுண்ட் இட் கைஸ். வாங்க போகலாம். ஓகே கைஸ், ஒரு வழியாக இந்த வில்லேஜில் இதுதான் கைஸ் பெரிய வீடாக இருக்குது. இதெல்லாம் தங்க போகிறோம். இது என்னடா இது? பார்த்து நைட் ஆகிடுச்சு. ஆடு குட்டியா நீ வெளியேறு. இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கேம் பிளே முடிச்சுக்கலாம் கைஸ். பார்ட் 1 பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். பார்ட் 2 அப்புறமா வரும். அதில் பார்த்தீங்கன்னா மைனிங் பண்ணுவோம் கைஸ். பாய் கைஸ். யாருக்கும் பாய் சொல்லிக்கிறேன். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 3 பேர்லாம் இருக்காங்க. பாய் கைஸ், பாய்.